இன்றைக்கி ரெசிபி மொச்சை மசாலா சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரைஸுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 2 பச்சை மிளகா, 1/4 மூடி தேங்காய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். நைஸ் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு வதங்கியதும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ட்ரை பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். 3-4 செகண்ட்ஸ் நல்லா வதக்கணும். கேரட் 2, பீன்ஸ் 10, உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் காய்கறியோட அளவு குறைவாக தான் இருக்கணும். இந்த ரைஸுக்கு 250 கிராம் ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதே அளவு 250 கிராம் அளவுக்கு பச்சை மொச்சையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மொச்சை சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். 5 செகண்ட்ஸ் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேஸ்ட் சேர்த்து 5 செகண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொன்னி பச்சரிசி நார்மல் நம்ம சாப்பிட்ற ரைஸ் 250 கிராம் அளவு சேர்த்துட்ருக்கேன். 15 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். மொச்சைக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ரைஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மூடி ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டா நம்ம ரைஸ் ரெடி ஆயிடும். ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மசாலா பாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மொச்சை சீசன். நீங்களும் இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.